ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜெயிக்கனா பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங்கான இந்த டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். இப்போ ரோட்டில் ஒரு ஆக்சிடென்ட் பார்க்குறீங்கன்னா அதை வந்து உங்கள் கண்ணோட்டத்தில் என்ன பார்க்குறீங்களோ, உங்கள் கண்ணோட்டத்தில் என்ன தெரியுதோ அதை மட்டும் தான் நீங்கள் பார்ப்பீங்க, அதை மட்டும் தான் நீங்கள் நம்புவீங்க. அதில் வந்து பர்டிகுலராக ஒருத்தவங்க மேலே என்ன தப்பு இருக்கோ என்ன இருக்கோ அதை வந்து நீங்கள் நம்புறதை மட்டும்தான் நீங்கள் போய் வெளியில் சொல்லுவீங்க. அதே ஆப்போசிட்லேருந்து ஒருத்தவங்க பார்க்குறாங்கன்னா அவங்க கண்ணோட்டத்தில் என்ன பார்க்குறாங்களோ அவங்க பார்க்குறத மட்டும்தான் அவங்க போய் அவங்க கதை கூட கொஞ்சம் சேர்த்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? நாம எதை சொன்னாலும் நம்ம கதையும் கொஞ்சம் சேர்ந்து அது வந்து இயற்கை நேச்சர். இப்போ வந்து இந்த இந்தியான்ற நம்ம பூமியில, நாம வாழற பூமியில ராமனும் ராவணனும் சீதையும் ஹனுமாரும் வாழ்ந்திருந்தால் அத்தனை ஆண்டுகளுக்கு முன்ன வாழ்ந்திருந்தால் இதுதான் உங்களுடைய கதை அப்படின்னு நான் எதுவும் சொல்ல போறது இல்லை. இது வந்து நான் இப்ப சொல்ல போற ராமாயணத்தோட ஸ்டோரி வால்மீகி ராமாயணமோ கம்ப ராமாயணமோ இல்லை. இது வந்து சமணர்கள் எழுதின ஜெயின்ஸ் அவங்க வெர்ஷன்ல வர ஒரு ராமாயணம். இதுல வந்து இதுல எல்லாரையுமே சாதாரண மனிதர்களா தான் சொல்றாங்க. எப்படி சொல்றதுன்னா, ரொம்ப அப்படியே அனுமன் வந்து ஒரு பெரிய அப்படியும் இல்லை, ராவணன் வந்து மிகப்பெரிய வில்லன் அப்படியும் இல்லை, ராமர் வந்து ரொம்ப பெரிய ஹீரோ அப்படியும் இல்லை. எல்லாருமே சாதாரண மனிதர்கள். அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்கவுங்க பண்றது சரி அப்படின்னு நினைக்கிறப்ப அவ்வளவுதான். இவ்வளோ பெரிய டிஸ்க்ளைமர் கொடுக்குறேன். வாங்க கதைக்குள்ள போலாம். கதை இல்லை, உண்மைன்னு கூட வச்சுக்கலாம். இதுல வந்து ராமனுக்கு இருக்கிற அந்த ப்ரிஃபரன்ஸியோட ராவணனுக்கு ஒரு ஸ்டெப் அதிகமாவே இருக்குதுன்னு கூட சொல்லலாம். ரொம்ப பலனால பேசினா நாங்க கதைக்குள்ள போலாம். ராவணன் கதை வந்து ராவணன் தொடங்குது. ராவணன் வந்து ஸ்ரீலங்காவை வந்து ஆட்சி பண்றாரு. அவங்களுக்கு வந்து ஒரு ஒய்ஃப் இருக்கிறாங்க, மண்டோதரின்னு ஒரு ஒய்ஃப் இருக்கிறாங்க. ராவணன் வந்து அப்படியே இலங்கையை அப்படியே சிம்பிளா சொல்லணும்னா பாலாறும் தேனாரும் ஓடுது. அந்த அளவுக்கு அப்படியே காத்து கூட அப்படியே தென்றலா தான் இலங்கையில வீசும். அதே போல கடல் அலைகள் அது அப்படியே மெல்லமா ரசிக்கிற போலதான் இலங்கையை பொறுத்த அளவுக்கு வருமா. சூரிய ஒளி கூட அப்படியே மிதமான இதுதான் வருமா. ரொம்ப அப்படியே அடிச்சு அப்படியெல்லாம் வராதான். ராவணனுக்கு பயந்துக்கிட்டு எல்லாமே அந்த அளவுக்கு ஒரு மாபெரும் வீரன் ராவணன். அப்படி இருக்கிற ஒரு சூப்பர் ஆட்சி பண்ற ஒரு மன்னன். அப்படி இருக்கிற இதுல ராவணனுக்கும் மண்டோதரிக்கும் ஒரு பெண் குழந்தை, தலைச்ச குழந்தை, பெண் குழந்தை பிறக்குது. அப்படி பெண் குழந்தை பிறந்ததுக்கும் நாடே சந்தோஷப்படுது. அந்த இலங்கை மொத்தமும் அப்படியே திருவிழா கோலம் போனது சொல்லுவாங்கல்ல, அது போல அவ்வளோ திருவிழா கோலத்துல அவ்வளோ சூப்பரா அப்படியே பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க. பயங்கரமா ராவணன் சந்தோஷப்படுறாரு. ஆனா இப்படி இருக்கிறவங்க எல்லாருமே என்னன்னா நம்ம கலர்ல தான், அப்படியே டார்க்கா கருப்பா நம்ம கலர்ல தான் இருக்கிறாங்க. ஆனா இப்படி இருந்து அங்க எல்லாருமே தமிழ் பேசுற மன்னன் தான். நம்ம சவுத் இந்தியா ஃபுல்லாவே ராவணனோட ஒரு கண்ட்ரோல் சொல்லலாம். அந்த அளவுக்கு தமிழ் பேசுற ஒரு மன்னன், சக்கரவர்த்தின்னு கூட சொல்லலாம், இலங்கையின் சக்கரவர்த்தி அப்படி கூட சொல்லலாம். மண்டோதரிக்கும் ராவணனுக்கும் ஒரு பெண் குழந்தை பிறக்கிறாங்க. அவங்க கிட்ட இருந்த ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, ஜோசியம் ஜாதகம் பதிக்கிறது. இது எல்லாருமே இப்ப கூட நம்ம வீட்டுல கூட பண்ணுவாங்க. ஜாதகம் பதிக்கும் போது அந்த ஜோசியக்காரங்க சொல்றாங்க, இந்த பெண் குழந்தை உங்ககிட்ட இருந்தால் உனக்கு மரணம் நேரும், உன் நாடே இந்த பெண் குழந்தையால அழிஞ்சிடலாம், இந்த உன்னுடைய சந்ததியே இதோட அழிஞ்சிடலாம் அப்படின்னு சொன்னோடனே ராவணன் சொல்றான், என்ன சொல்றீங்க அப்படின்னு. ஆமாப்பா, இந்த பெண் குழந்தை உங்ககிட்ட இருந்தா கண்டிப்பா உன்னுடைய சாம்ராஜ்யமே அழிஞ்சிடும் அப்படி சொன்னோடனே, சரி இந்த பொண்ணை வந்து என்னால கொல்ல முடியாது, ஏன்னா இது என்னுடைய பொண்ணு, என்னோட பொண்ணை வந்து என்னால கொல்ல முடியாது. நான் இங்க சவுத் இந்தியால இருக்கிறவங்க எல்லாமே நம்ம ரிலிஜன், நம்ம சொந்தக்காரங்க அப்படி இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நான் அந்த பொண்ணை கொண்டு போய் எங்கன்னா நார்த் இந்தியா சைட்ல விட்டுறேன், நார்த் இந்தியாவில் கொண்டு போய் வச்சிடறேன். யாருக்கும் நம்ம சைடில் நம்ம சொந்தக்காரங்க யாருமே இல்லாத இடத்துல கொண்டு போய் நார்த் இந்தியாவில் கொண்டு போய் வச்சிடறேன் அப்படி ஒரு பிளான் பண்ணுறாங்க. மண்டோதரி அப்புறம் ராவணன் இவங்க எல்லாமே சேர்ந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க. எங்கே கொண்டு போய் வைக்கிறாங்கன்னா, சீதையை கொண்டு போய் ஒரு பாக்ஸில் வச்சு மிதிலை, நம்ம வால்மீகி எழுதின ராமாயணம் மிதிலையில சீதை பிறந்தாங்க. ஜனக மன்னன் அவங்க வயல் அந்த ஏரோடுற விவசாய நிலத்துல கொண்டு போய் வைக்கிறாங்க. அப்படி விவசாய நிலத்துல வைக்கும் போது
வச்சுட்டு இவங்க வந்து ராவணன் வந்து பிளான் பண்ணி தான் வைக்கிறாங்க. இந்த மாதிரி ஜனக மன்னன் வந்து குழந்தை இல்லாம ரொம்ப சிவனை நோக்கி ரொம்ப தவம் பண்றாங்க, அப்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நாம இந்த குழந்தைய கொண்டு போய் அங்க வச்சுட்டா கண்டிப்பா அவங்க வந்து நல்லா வளர்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் இவங்க வந்து குழந்தை கொண்டு போய் அங்க வைக்கிறாங்க. அப்படி வச்சதும் மறுநாள் வந்து ஜனக மன்னன் ஏர் ஓட்டுறாங்க. ஏர் ஓட்டினோடனே பார்த்தா அங்க பாக்ஸ்ல வந்து குழந்தை இருக்கு. இந்த பாக்ஸ்ல குழந்தை இருந்தோடனே ஜனக மன்னனுக்கு ரொம்ப சந்தோஷம். இது வந்து அந்த குழந்தை எப்படி இருக்குன்னா அவ்வளோ அழகா இருக்கும், அவ்வளோ பழத்துக்கு. இது வந்து மண்ணுல இருந்து கிடைச்சதாலே எனக்கு பூமாதேவி கொடுத்த குழந்தைய நான் நினைச்சுக்கிறேன், இது எனக்கான குழந்தைய நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷப்படுறாரு. ஆனா என்னதான் இதா இருந்தாலும் அந்த பொண்ணு வந்து நம்ம கலர்ல டார்க்கா கருப்பா இருக்கிறாங்க. நல்லா கருப்பா இருந்தாலும் ஆனா அழகா இருக்கிறாங்க, கருப்புலயும் அழகு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அப்படி பார்த்தோன்னே அப்படியே ரொம்ப ஜனகமன்னன் எடுத்துட்டு போய் ஒரு ஃப்ரெண்ட்ஸா வளர்க்குறாங்க. அப்படியே இளவரசி அவ்வளோ அழகா வளர்க்குறாங்க, நாடே சந்தோஷப்படுது. அப்படி வந்த சீதைக்கு பேர் வந்து சீதைன்னு வைக்கிறாங்க. சீதைக்கு சுயமரம் வைக்கிறாங்க. சுயமரம் வைக்கும் போது ராமன் அதுல வந்து ராமன் என்ட்ரி ஆகுறாரு. ராமன் என்ட்ரி ஆகும்போது வராரு, அந்த சிவதனுஷ் எடுத்து உடைக்கிறாரு. உடைச்சிட்டு சீதையை வின் பண்றாரு. வின் பண்ணி ரெண்டு பேருக்குமே பிடிச்சிருக்கு, சீதைக்கும் பிடிச்சிருக்கு. சுயமரத்துல வந்து வின் பண்ண மட்டும் இல்ல, பொண்ணுக்கும் பிடிச்சிருக்கணும். அப்படி பிடிச்சிருந்தா தான் கட்டிக்க முடியும். அப்படி இருக்கும்போது சீதைக்கு வந்து ராமனை பார்த்தோன்னே அப்படியே ரொம்ப லவ் ஆயிடுறாங்க. ரொம்ப இது பண்ணோன்னே ஓகே, இது வந்து இவங்க வந்து சீதையை கல்யாணம் பண்ணோடனே இவங்க வந்து நாட்டு கொடுக்க போறாங்க, வாயிறாங்க. அப்போ வந்து ராமனுக்கு வந்து ஒரு சின்ன பேக் ஸ்டோரி சொல்றேன். எப்படின்னா ராமனுடைய அவங்க வளர்ப்பு தாய் கைகை, அவங்க வந்து ரொம்ப கொடூரமானவங்க எல்லாம் இல்லை. அவங்க எல்லாம் ரொம்ப இந்த மாதிரி அந்த வர வாங்குறது அந்த அளவுக்கெல்லாம் ரொம்ப டார்ச்சர் பண்ற அந்த மாதிரி எல்லாம் இல்லை. ராமனுடைய தம்பி பரதன் வந்து ஜெயின் துறவியா மாறுறதுக்காக அவங்க இதுல அவங்க ரொம்ப போக்கஸ்டா இருக்கிறாங்க. அப்படி ஜெயின் துறவியா மாறிடக்கூடாது, அப்படி மாறிட்டா இவன் வந்து ஜெயின் துறவியா போயிடுவான், இவன் துறவியா ஆகக்கூடாதுன்னா ராமன் கிட்ட வந்து அவங்க சித்தி அவங்க வந்து சொல்ற இது போல உங்க தம்பி வந்து துறவியா போயிடுவான், அப்படி துறவியா போக கூடாதுன்னா கொஞ்ச நாளைக்கு நீ போய் காட்டுல இரு, உன் தம்பி வந்து அரசனா அங்க வந்து நாட்டை ஆளட்டும். அப்படி நாட்டை ஆளுற அரசன் வந்து துறவியா போக மாட்டான். ஏன்னா அரசன் வந்து நாட்டை பார்த்துக்கணும், நாடை ஆண்டி அந்த துறவியா போறவங்க யாரும் அரசாள மாட்டாங்க. அப்படி இருந்தோடனே அவன் சரிம்மா நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமன் வந்து ஒரு வாக்கு கொடுத்தா ரூல்ஸ்னா ரூல்ஸ் அப்படியே ரூல்ஸ் ஃபாலோ பண்றா. அது போல வாக்கு கொடுத்தா கொடுத்தது தான், அது அப்படி போல இருக்கிறாங்க. இப்படி போன உடனே ராவணன் கேட்கறாங்க, எப்படின்னா அந்த தூதுவர்கள் வச்சு கேட்கறாங்க. தூதுவர்கள் இல்லை, அந்த ஸ்பை பற்றர்கள் அவங்கள வச்சு கேட்கறாங்க, இது போல அந்த பையன் எப்படி அப்படின்னு சொன்னோன்னே, ஆமா அவ வந்து ரொம்ப பெரிய ஹீரோ, ரொம்ப அழகானவன், ரொம்ப வில்வித்து எல்லாமே அவ்வளோ சூப்பரான ஒரு பையன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப பெருமையா சொன்னோடனே ராவணனுக்கு நம்ம பொண்ணு வந்து ஒரு ஹீரோ கிட்ட, ஒரு நல்ல ஹீரோ கிட்ட தான் நம்ம பொண்ணு போய் இருக்கிறாங்க, ஒரு நல்ல ராஜா கிட்ட தான் வாக்கப்பட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராவணன் சந்தோஷப்படுறாங்க. அப்படி இருக்க கொஞ்ச நாள்ல அந்த ஒற்றர்கள் வந்து ராவணன் கிட்ட சொல்றாங்க, இது போல உங்க மருமகன் என்ன பண்றாங்கன்னா ஒரு நல்ல பெரிய மனசை பண்ணிக்கிட்டு யாரும் செய்யாத ஒரு விஷயத்த செய்யறாங்க. என்னன்னா அவங்க அம்மாவுக்கு கொடுத்த வாக்குக்காக அவங்க தம்பி அவங்க ஒய்ஃபு அவரும் சேர்ந்து காட்டுல போய் 14 வருஷம் தவம் பண்ண போறாங்க, காட்டுல போய் வனவாசம் இருக்க போறாங்களாம். அப்படி சொன்னோடனே ராவனுக்கு சம கோபம் வருது, என்னுடைய பொண்ணு, நான் எவ்வளவு பெரிய சக்கரவர்த்தி, நான் என்னுடைய இலங்கைக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கிறேன், என்னோட அந்த பையன் போய் வனவாசம் இருக்குன்னா அந்த பையன் மட்டும் போகட்டும், இது என்னுடைய பொண்ணு, என் பொண்ணு எதுக்கு போய் காட்டுல அவங்க கூட கஷ்டப்படணும், அந்த பையன் மட்டும் போகலாம்ல அப்படின்னு சொன்னோடனே நான் போய் சீதையை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீதையும் ராமனையும் எப்படியாவது ஜட்ஜ் பண்ணணும், எப்படியாவது எங்க இருக்கிறாங்கன்னு தேடி கண்டுபிடிக்குன்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள அவங்களுடைய ஃபோர்ஸஸ் எல்லாம் அனுப்புறாங்க. அப்படி அனுப்புனாலும் யாருக்குமே கிடைக்கல. நிறைய பேர் போறாங்க தேடுறாங்க, யாருக்குமே கிடைக்கல. கடைசியா ராமனை ஐடென்டிஃபை பண்ணது யாருன்னா சூர்பனகை, ராவணனுடைய தங்கச்சி. சூர்பனகை வந்து இந்த மாதிரி ராமனை பாக்குறாங்க. ராவனை பார்த்தோன்னே அங்க வந்து ஒரு சின்ன ஆக்சிடென்ட் போல ஒரு இன்சிடென்ட் நடக்குது. அதுல வந்து சூர்பனகை வந்து ராமன் மேல ஆசைப்படுறாங்க. ஆசைப்பட்டு இந்த மாதிரி என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னோடனே அங்க இருந்த லட்சுமணன் வந்து அவங்களுடைய மூக்கையும் ஒரு சைடு ஜஸ்ட் அதையும் கட் பண்ணிடுறாங்க. அப்படி கட் பண்ண உடனே சூர்பனகை வந்து ராவணன் கிட்ட சொல்றாரு, இது போல
நான் வந்து இங்க வந்து ராமனை பார்த்தேன், ராமன் லட்சுமணன் 2 பேரையும் பார்த்தேன், அவங்க வந்து சீதையும் பார்த்தேன். இது போல பார்த்துட்டு நான் வந்து உன் சைட்ல பேசுறதுக்கு போகும்போது இவங்க எப்படி சொல்றாங்கன்னா இந்த மாதிரி சொல்றாங்க. உன் சைட்ல இருந்து பேச போகும்போது அவங்க வந்து என்னைய அவங்க அந்த பையன் வந்து லட்சுமணன் எப்படி சரியான பையன் இல்ல, அந்த பையன் வந்து என்னைய ட்ரை பண்ணா, என்னைய கெடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணா, இங்க பாருங்கன்னு சொன்னோன்னே அப்படியே நான் பத்திக்கிட்டு வருது. சரி நான் போய் எங்க இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சூர்பனகை வந்து சொல்றாங்க. அப்படி சொன்னோடனே நான் போய் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராவணன் போறாரு. ராவணன் போய் சீதை கிட்ட எல்லாமே சொல்றாரு. இத பாருமா, நான் தான் உன்னுடைய அப்பா, நான் வந்து இது போல் நடந்தது எல்லாத்தையுமே சொல்லிட்டு வாமான்னு கூப்பிட்டு போறாங்க. கூப்பிட்டுட்டு ஸ்ரீலங்காவுக்கு போயிடுறாங்க. அப்புறம் வந்து இது வந்து அப்புறம் ராமனும் லட்சுமணனும் வந்து தேடுறாங்க, எங்க இருக்கிறாங்க சீதையை காணான்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல தேடுறாங்க. அப்படி தேடும்போது நிறைய பேர் சொல்றாங்க இது போலதான் அங்க ஒரு மன்னன் கூப்பிட்டு போனாங்க, அந்த சைட்ல தான் ஒரு மன்னன் கூப்பிட்டு போனாங்க அப்படி சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது நம்ம சவுத் இந்தியா சைட்ல வரும்போது நிறைய சவுத் இந்தியா மக்கள் வந்து இந்த போல நான் சொல்றாங்க, உங்களுக்கு நான் இங்க ஹெல்ப் பண்றோம் அப்படின்ட்டு. இந்த ஏன்னா ராமனுடைய சைட்ல இருந்து பார்க்கும்போது என்னுடைய ஒய்ஃப் வந்து யாரோ ஒருத்தங்க, நான் லவ் பண்ற ஒய்ஃப் வந்து காட்டுல இருக்கும்போது யாரோ ஒருத்தன் வந்து தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் ஹெல்ப்புக்கு வராங்க. அப்படி ஹெல்ப்புக்கு வரும்போது அங்க வந்து ஒரு மினிஸ்டர் வராது. மினிஸ்டர் அவர் வந்து ரொம்ப அழகா, ரொம்ப ஜம்முன்னு, அவ்வளோ அழகா, அவ்வளோ இந்த சொல்லுவாங்க பாரு ஜெகஜாண்டிக்கு அப்படி பயங்கர ஃபிகரா இருக்கிறாரு. அவரு பேர் வந்து அனுமன். அவர் வந்து நான் வந்து ஹெல்ப் பண்றேன், இப்போ நான் வந்து ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொன்னோடனே யார் தூக்கிட்டு போனவங்க இந்த மாதிரி ராவணன் தூக்கிட்டு போய்க்கிறாரு அப்படி சொன்னதும் இது ராவணன் அவர் செய்ய மாட்டாரு. அவர் வந்து எங்களுடைய அரசன், எங்களுடைய மன்னர், அவர் வந்து ரொம்ப நல்லவராச்சு, அவர் இப்படி செய்ய மாட்டாரு அப்படின்னு சொன்னோடனே அவர் தான் தூக்கிட்டு போய்க்கிறான்னு சொன்னோடனே ராமன் சொல்றாரு, நீதான் உங்க மன்னன் சொல்றல, நீ போய் வந்து ராவணன் கிட்ட பேசு, என்ன சொல்ற இந்த போல நீ பேசு, உங்களுடைய மன்னன் சொல்ற, நீ வந்து போய் பேசு அப்படின்னு சொன்னோடனே அனுமன் வந்து சரி நான் போய் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்படியே பறந்து போறது, ஆகாயத்துல குதிச்சு போறது, இப்படி எல்லாம் இல்ல, சாதாரணமா போட் எடுத்து மன்னர்கள் எப்படி போவாங்களோ அதே போல ஸ்ரீலங்காவுக்கு போறாங்க. அங்க ஸ்ரீலங்காவுக்கு போனதும் போயிட்டு அதுக்கப்புறம் அங்க போறாங்க, ஒரு சின்ன போர் நடக்குது. அங்க இந்திரஜித், இதை சொல்லவே மறந்துட்டேன், இந்திரஜித் வந்து பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர், அதை வந்து தனியா ஒரு வீடியோ பண்றேன். இந்திரஜித் வந்து ஹனுமனை கட்டி போடுறாரு, பிரம்மாஸ்திரம் வச்சு கட்டி போடுறாரு. அப்படி பிரம்மாஸ்திரம் வச்சு கட்டி போட்ட உடனே கூப்பிட்டு போய் ராவணன் முன்னால அனுமனை நிறுத்துறாங்க. அனுமனை நிறுத்தின உடனே சொல்றாங்க, இது போல இது வந்து நிறைய பேர் என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்காங்கப்பா, இது வந்து என்னுடைய பொண்ணு, நான் வந்து அந்த பையன் கூட இருக்கிற பையன் வந்து சரியில்லை, அந்த பையன் வந்து என் தங்கச்சி எங்க பாரு இந்த போல எல்லாம் மூக்க அறுத்துட்டு அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டான், அப்படி இருக்கும்போது அந்த பையன் மேல எனக்கு சந்தேகமா இருக்குது, அதனால என் பொண்ணு என்கிட்ட சந்தோஷமா இருக்கட்டும், மறுபடியும் ராமன் வந்து எப்போ அயோத்திக்கு ராஜாவா, அந்த அயோத்திக்கு எப்போ போறாங்களோ அவங்களுடைய கிண்டம் அங்க எப்போ போறாங்களோ அப்பதான் வந்து நான் வந்து ஒத்துப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொன்னோடனே சரிங்க நீங்க சொல்றதெல்லாம் ஓகே, சீதை எப்படி இருக்கிறாங்க நான் கண்டிப்பா பார்க்கணும், நீங்க மட்டும் சொல்லிட்டீங்கன்னா அவங்களை குடும்பப்படுத்தி அப்படி எல்லாம் வச்சிருந்துட்டீங்கன்னா நான் என்ன பண்றது அப்படி சொல்லிட்டு ஹனுமன் போறாரு. அங்க போய் பார்த்த உடனே அவ்வளோ அழகான கார்டன், அவ்வளோ அழகா பிரம்மாண்டமும், உலகத்துல அவ்வளோ அழகான கார்டன் எங்கேயுமே இல்லை, அசோகவனன்னு கூப்பிட்டு போய் காட்டுறாங்க. அப்படி பயங்கரமா இருக்கு. அப்படி இருந்தோடனே அங்க போய் சீதையை காட்டினோடனே சீதைக்கு வந்து ஹனுமனை பார்த்துட்டு சொல்றாங்க, இந்த நீ அப்ப வந்து ராவணன் கிட்ட கேக்குறாங்க சீதை, இது போல நாள் நீ எங்க போனே தெரியல, இப்போ வந்து அப்பான்னு சொல்ற, அன்னைக்கு யாரும் ஜோசிக்காரங்க, நான் குழந்தையா இருக்கும் போது அன்னைக்கு யாரும் ஜோசிக்காரங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு என்னை வந்து கொண்டு போய் கூடையில வச்சு எங்கேயோ விட்டுட்டீங்க, இன்னைக்கு வந்து நீதான் என்னுடைய அப்பான்னு சொல்ற, எனக்கு வந்து ராமன் தான் வேணும், ராமன் இருந்தாதான் நான் ராமன் கூட தான் வாழ்வேன் அப்படி சொல்றாங்க. அப்போ ஹனுமன் சொல்றாரு, கவலைப்படாதமா ராமன் வருவாரு, பேச்சுவார்த்தை நடத்துவாரு அப்படி சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹனுமனும் போறாரு. போயிட்டு மறுபடியும் இந்த சைட்ல இருந்து விபீஷணன் வராரு, அந்த சைட்ல இருந்து நிறைய பேர் வராங்க, 2 சைட்லயும் பேச்சுவார்த்தை நடக்குது. அப்படி பேச்சுவார்த்தை நடந்தாலும் ஃபெயில் ஆகுது, பேச்சுவார்த்தைகள் ஃபுல்லா ஃபெயில் ஆகுது. அப்படி இருக்கும்போது இது சொல்ல நான் வந்துட்ட பாருங்க, ராவணனுக்கு இதுல 10 தலைகள் இருக்கிறது எப்படி மென்ஷன் பண்றாங்கன்னா, அவர் வந்து அந்த அரசவையில இருக்கும்போது ஒரே நேரத்துல 10 ஆள் செய்யற வேலையை செய்வாராம், ஒரே நேரத்துல 10 மக்களுடைய பிரச்சனைகளை கேட்கறது, 10 விஷயங்களுக்கு ஒரே டைம்ல ஜட்ஜ்மெண்ட் சொல்றது, எல்லாமே 10
அந்த மல்டிபிள் டாஸ்கிங், அது போல ஆல்ரவுண்டர், சிம்பிளா சொன்னா ஆல்ரவுண்டர், அது போல எல்லா விஷயத்திலும் அப்படியே பர்ஃபெக்டா இருப்பாராம். ஒரே நேரத்துல 10 ஆள் செய்யக்கூடிய வேலையை செய்வாராம். அப்படி இருக்கும்போது அதை பார்த்துட்டு ராவணனுடைய அம்மா வந்து ஒரு மாலை கொடுக்குறாங்க, முத்து மாலை. அது வந்து அவங்க சின்ன வயசுல இருக்கும் போதே அந்த ஒரு மாலை அதுல இருக்கிற முத்தெல்லாம் வந்து ஒரு தலையை வந்து 10 அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகி காட்டுமா. அப்படி ஆகும்போது அதான் 10, இந்த ஒரு 10 கலைகள் செய்யறவன் இந்த ஒரு முத்து மாலையால 10 தலைகள் கொண்டது. அப்படிதான் அந்த வந்து 10 தலைகள்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க போய் ராமன் கிட்ட அனுமன் போய் ராமன் கிட்ட சொல்றாரு, இது போல அவங்க வந்து அவங்களுடைய அப்பாவா அதெல்லாம் சீதையை அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் சீதைக்கு நீங்க அனுப்பணும்னா போர் தான் நடத்தி ஆகணும். இல்லைன்னா நீங்க வந்து அயோத்திக்கு போயிட்டு அவங்க வந்து சீதையை விட்டுறாங்களாம். அப்படி சொன்னோடனே நான் வந்து ரூல்ஸ், நான் வந்து வார்த்தையே சொல்லிட்டேன், வாக்கு கொடுத்துட்டேன் எங்க அம்மாவுக்கு. அப்படி வாக்கு கொடுத்துட்ட பிறகு என்னால அந்த வாக்கை மீறி நடக்க முடியாது அப்படி சொல்றாங்க. அப்படி வந்து ஒரு ரூல்ஸ் ஃபாலோ பண்ற ஒரு மன்னன், ரூல்ஸ் இதுதான் அப்படின்னுன்றாங்க. இப்போ வந்து நம்ம வீட்டுல கூட ஒரு பையன், நீங்க வந்து அந்த பையனோட சைடா இருந்ததுன்னா பையனோட ஃப்ரெண்டு பையன் சைடுனா அவனை ஹெல்ப் பண்ணுவீங்க. இதே அந்த பொண்ணுடைய சைடு ராவணனுடைய அண்ணா ராவணனோட அப்படி இருந்தீங்கன்னா அந்த சைடுல நிற்பீங்க. அதே போலதான் எல்லாமே இந்த சவுத் இந்தியாவில் இருக்கிற மக்கள் ஃபுல்லாவே ரெண்டா பிரிகிறாங்க. ஒரு சிலர் வந்து ராமன் சைடும், இன்னொரு சிலர் அதுல ராவணன் சைடும் பிரியறாங்க. அப்படி பிரிஞ்சு 2 பக்கமும் சண்டை நடக்குது. இது யுத்தத்துல வந்து ராமன் வந்து ராவணனை கொல்லல, லட்சுமணன் தான் ராவணனை கொல்றாங்க. அப்படி கொன்னதும் அப்புறம் வந்து ராமன் சொல்றாரு, என்னதான் நாம இவங்களை கொன்னுட்டா கூட இவர் வந்து ஒரு பெரிய மாமன்னன், சக்கரவர்த்தி, இவர்கிட்ட இருந்து இது போல ஒரு நாட்டை இப்படி ஆட்சி பண்ணணும் இதுன்றதெல்லாம் நிறைய விஷயங்களை நீ கேட்டுக்கோ அப்படி சொன்னோன்னே வீந்து கிடக்கிற ராவணன், தோத்து போன ராவணன் கிட்ட ஜெயிச்ச ராமன் சொல்றாரு, அவர்கிட்ட போய் நீ நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு வா. இதை ஒன்று சொல்லணும்னு நினைச்சேன். சீதையை அசோகனத்துல வச்சிருக்கும் போது ராவணன் நினைத்தால், ராஜா நினைத்தால், ராவணேஸ்வரன் நினைத்தால் சீதையை என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம். ஆனா யோக்கியமான அரசன், இது வரைக்குமே ஒரு பொண்ணை அவங்க ஒய்ஃப் மண்டோதரியை தவிர வேற யாருமே தொடாத ஒரு சக்கரவர்த்தி, ஒருவனுக்கு தமிழ்ல சொல்லுவாங்க ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்னு வாய்ந்த ஒரு மாபெரும் மன்னன். அப்படி இருக்கும்போது ஒரு சின்ன பொண்ணு மேல ஆசை பண்ணணும்னு ராவணனுக்கு அவ்வளவு இது இல்லை. அதே போல எங்கேயோ இருக்கிற நார்த் இந்தியால இருக்கிற ஒரு பையன் கூட சண்டைக்கு போகணும்னு ராவணன் அந்த அளவுக்கு இது இல்லை. யோக்கியமான வாய்ந்த ஒரு சக்கரவர்த்தி. அப்படி இருக்கும்போது எங்கேயோ இருக்கிற நார்த் இந்தியால இருக்கிற ராமன் கிட்ட ராவணன் சண்டைக்கு போகணும்னு அவசியம் இல்லை. என் தங்கச்சிக்கு வந்து என்னுடைய தங்கச்சிக்கு வந்து இது போல பண்ணாங்களே, என்னுடைய பொண்ணு வந்து அங்க சேஃப் இல்லை அப்படின்றதால தான் இது பண்ணாங்க. 2 பக்கம் போர் நடக்குது, ராவணனை கொல்றாங்க. அப்படி கொன்னதுக்கு அப்புறம் லட்சுமணன் போய் இந்த போல எப்படி நாட்டை இது பண்ணும், நாட்டை ஆளணும் அப்படின்ற அந்த சில டிப்ஸ் எல்லாம் வாங்கிக்கிறாங்க ராவணன் கிட்ட இருந்து. இப்போ போர் நடக்குன்னா காலைல 6 மணில இருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் போர் நடந்துட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே அவங்க கூட எடுத்து போறது அப்படியெல்லாம் இல்லை. அந்த போர் நடந்தால் அந்த நாட்டுல இருக்கிற பெண்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த நாட்டை என்ன பண்ணுவாங்க, என்னெல்லாம் பண்ணுவாங்கன்றது டீட்டெயிலா அந்த ராமாயணம் அந்த வெர்ஷன்ல சொல்றாங்க. ஆனா இதுல ஒண்ணு நீங்க பர்டிகுலரா நோட் பண்ணி பாருங்களா, இந்த சைட்ல ராவணன் நம்ம தமிழன், இந்த சைட்ல ராமன் கடவுள் அவதாரம். ஆனா 2 பேருக்குமே இவருக்கும் சண்டை, ஒரு யுத்தம் நடக்குது. ஆனா நடுவுல இருந்தது யாருன்னு பார்த்தா நம்ம தமிழ் மக்கள். ஏன்னா தமிழை மட்டும் தான் இழிச்சவாயா, இவங்களுக்கும் வேணும் தமிழன். ஆனா அவர் 2 பேர் இது பண்ணாங்க, சண்டை போட்டாங்க. நடுவுல சத்தது யாரு, 2 பக்கமும் நம்ம தமிழர்கள் தான். இதுல வந்து அனுமன் ரொம்ப இந்த குரங்கு போல இருக்கிறது, அது எப்படி வால்மீகி ராமாயணத்துல சொல்லி இருக்கிறாங்கன்னா, இது வந்து இவங்க வந்து ரொம்ப கருப்பா இருக்கிறாங்க, உடம்பெல்லாம் முடியா இருக்கிறாங்க, சிவிலைசேஷன் அது போல ரொம்ப அந்த நாகரிகங்கள் இல்லாம அப்படி இருக்கிறாங்க.
அதனால இவங்களை கலாய்க்கிறதுக்கு தான் வந்து இந்த குரங்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க வால்மீகி ராமாயணத்துல அப்படின்னு சொல்றாங்களே தவிர அவங்க வந்து ஜெயின் அந்த வெர்ஷன் ராமாயணத்துல அப்படிதான் சொல்றாங்க. அவங்க குரங்கெல்லாம் இல்லை, அவங்க சாதாரண மனிதர்கள் தான், எல்லாரும் போல மனிதர்கள் தான், கருப்பா இருக்கிறாங்க, நம்ம கலர்ல இருக்கிறாங்க அப்படின்றதால அவங்க வந்து கலாய்ச்சி அந்த போல எழுதி இருக்கிறாங்க அப்படி சொல்றாங்க. அது கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருக்கு. கருப்பா இருந்தாலும் அதுக்குன்னு இப்படி எல்லாம் சொல்லலாமா?